வேதத்தை தொகுத்தவர் நீங்க வியாசர்னு சொல்லலாம். வேதத்தை எழுதினவர் யாருன்னு கேட்டு பாருங்க. வேதத்தை எழுதினவர் யாருன்னு கேட்டு பாருங்க. காலகாலமா. அப்ப முழுக்க அவ்வளவு எத்தனை யுகங்களா? சரி, இந்து மதத்தை உருவாக்குனது யார்? இது தானாக உருவான ஒரு வாழ்வியல் தத்துவம்ன்றான், லைஃப் ஸ்டைல்ன்றான். நான் சொல்ல சார், சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நான் சொன்னா சண்டைக்கு வருவாங்க. சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவுபட சொல்லியிருக்கு, இந்து மதம் என்பது வெறும் ரிலீஜன் அல்ல, இது லிவிங் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல். இது வெறும்ன மதமா பார்க்க முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல ஹிந்து மேரேஜ் ஆக்ட்லாம் இருக்கு. இது எல்லா மேரேஜுக்கு ஒரு மாதிரி. அப்ப அந்த மேரேஜ் ஆக்ட்ல சொல்லும் போது அப்ப ஹிந்துன்னு யாரும் சொல்ல வேண்டியிருக்குல்ல. அப்ப ஹிந்து மேரேஜ் ஆக்ட், அப்ப ஹிந்து யாரும் கேட்கலாம், உடனே அதை டிஃபைன் பண்ணணும்ல. யார் கிறிஸ்தவன் இல்லையோ, யார் இஸ்லாமியன் இல்லையோ, அவன் எல்லாம் இந்து. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்துக்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த 2-3 மதத்தை சொல்லிட்டு அவர்களை தவிர மற்ற அத்தனை பேருமே இந்துக்கள் தான். ஏன்? சீக்கியர்கள் இருந்து ஜைனர்கள் இருந்து பௌத்தர்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கின விஷயம் இது. எல்லாத்தையும் இங்கேருந்து போனதான ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, அயோத்தியில ராமர் தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ராமர் வந்த பிறகு அவருடைய பின்னாடி இந்த திருவாச்சி இருக்கு பாத்தீங்களா, பின்னாடி அந்த ராமருக்கு பின்னாடி அதில் தசாவதாரங்கள் போட்டிருக்கிறாங்க. கீழே கடைசியில் லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா 10வது அவதாரமா யார் உட்கார்ந்துருப்பா? புத்தர், கல்கியான். அது உங்க ஊர்ல, அந்த ஊர்ல புத்தர் உட்கார்ந்துருக்கார். ஸ்வீகரிச்சாச்சு. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதம் இந்த மதம். எப்படி போனாலும் ஏத்துக்கிடும். 5 வேளை தொழுகை நடத்தினா தான் இஸ்லாமியன். ஞாயிற்றுக்கிழமையாவது சர்ச்சுக்கு போனா தான் கிறிஸ்டியன். பைக்கில் போயிட்டு ஷூவை கூட கழட்டாம, ஹெல்மெட்டை கூட கழட்டாம போகும்போது பிள்ளையார பார்த்து அப்படின்ட்டு போனாலே நம்ம பிள்ளையார் அங்கேருந்தே அப்படின்ட்டு அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி. அவர் இவ்வளோ ஃப்ளெக்சிபிளா இருக்கிறாரு, நம்ம எப்படி இருக்கும்?